ஹலோ! நான் 4த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து நம்ம வீட்ல கொலு வைக்கிறோம். இப்போவோட 25வது வருஷம். வாரமலர், பக்தி மலர் இதுலலாம் பார்த்துட்டு கொலு வைக்கணும், கொலு வைக்கணும் நானும் எங்க அண்ணனும் எங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சோம். நம்ம வீட்ல பொம்மைலாம் நெறையா இல்ல. அதனால பொம்மைலாம் வாங்கிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டி சொன்னாங்க. அப்டிலாம் விட்டா நம்ம வந்து அடுத்த வருஷம்லாம் வைக்க மாட்டோம். இப்ப இருக்கிறத வச்சு ஒரே ஒரு படி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம போக போக அதிகமா வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். எங்க அம்மா சொன்னாங்க, "வச்சாலாம் விடக்கூடாது. கன்டினியூவஸா வச்சுட்டே இருக்கணும்." அப்டி சொல்லிட்டு. நானும் எங்க அண்ணனும், "இல்ல, இல்ல கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவோம்ன்னு" சொல்லி அடம் பிடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்டியோ. செகண்ட் இயர்லலாம் 3 படி வைக்கணுன்றது தான் டார்கெட். பொம்மை எங்க பார்த்தாலும் வாங்குவோம். பிங்கர் பொம்மை, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லாமே. அப்பல்லாம் தள்ளுவண்டியில பொம்மை வரும். அதெல்லாமே நாங்க சேர்த்து வச்ச காசுலேருந்து வாங்குவோம். அப்புறம் சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள்ல மண் பொம்மைகள்லாம் வச்சிருப்போம். சேர்த்து வைக்கிற எல்லா காசுலேயுமே கொலு திங்ஸ் தான் வாங்குவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தசாவதாரம் செட்டு, அஷ்டலட்சுமி செட் அந்த மாதிரி செட்ஸ் இன்னைக்கு கூட எங்க அண்ணி சொன்னாங்க, நம்ம வீட்ல மங்கல்ல இருக்கிற மாதிரி எல்லா பொம்மையும் இருக்குல்ல அப்படி சொல்லி. பொம்மை வாங்குறதோட இல்லாம, அந்த சாமிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி, அந்த ஸ்டோரிய வரவங்களுக்குலாம் சொல்றது, இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த 9 டேஸ் போகும். நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டோரியா சொல்றேன். பாய்.